ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவய சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி, ஆங்கிலம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. சஷ்டாஷ்டக தோஷம் ஒரு விளக்கம், அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய பலவிதமான துன்பங்கள் மலையளவாக இருந்தாலும் கடுகளவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நமது புண்ணிய பாரதத்திலே எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு. அதற்கு ஏற்ற தெய்வீக வழிபாட்டு முறைகளும் உண்டு. இதை ஒரு சர்க்குரு மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஏதோ ஒரு பரிகாரம் செய்தோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு தகுந்த கால அளவு மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தில் துல்லியமாக கணிப்பதற்கான வழிபாட்டு முறைகள் உண்டு. அவற்றை இந்த காலத்திலும் கணிக்கும் சில உத்தமர்களும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி சில ஜாதகங்களை நாம் செவ்வாய் தோஷம் அப்படிப்பட்ட ஜாதகம் என்றும், சிலவற்றை நாம் நாகதோஷம் என்றும், இப்படி பல வகையான தோஷங்களை ஜாதகங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். உண்மையில் மனிதர்கள் பல பிறவிகளே, முன் ஜென்மங்களிலே, முன் பிறவியிலே செய்த தவறுகளை சுட்டி காட்டவே இந்த ஜென்மத்தில் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட நவக்கிரக மூர்த்திகள் அமைந்து இருக்கின்ற அந்த ஜாதக கட்டங்களிலே அவர்கள் அப்படி காட்சி தருகின்றார்கள், எழுந்து அருள் பாலிக்கின்றார்கள். இதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை நல்ல விதமாக திருத்தம் செய்வதற்காக உரிய வழிபாடுகளை சித்தர்கள் உணர்த்தி வருகின்றார்கள். பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தின் திசை, உதாரணமாக ஒருவருக்கு இப்பொழுது புதன் திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி அந்த புதன் மகா திசைக்கு புக்தி தசை, தசா புக்தி அந்தரம் என்று சொல்லுவோமே, அந்த திசைக்கு புக்திகாரனாக விளங்குபவர் அவருடைய ஜாதகத்தில் 8வது இடத்தில் உள்ளவருடைய திசை நடக்கும்போது ஒரு சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் அந்த புத்தி காலம் முடியும் வரை ஜாதகருக்கு நன்மை பயக்காது. இப்படி திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பெண் ராசி அதிபதிகளோ லக்ன அதிபதிகளோ சஷ்டாஷ்டகமாக அமைந்தால் அதனால் பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் அதை கவனிக்க தவறி விடுகின்றார்கள். இதை ஜோதிடர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனித்து திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். லக்னத்தில் இருந்தும், சந்திரனில் இருந்தும், சூரியனில் இருந்தும், சுக்கிரனில் இருந்தும் ஒவ்வொருவருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லுகின்ற பஞ்சமஸ்தானத்தை இப்படியெல்லாம் கணித்து சொல்வது என்பது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்றாகும். இப்படி பார்க்காமல் சஷ்டாஷ்டகம் என்பது ஒரு தம்பதிகளுக்கு இடையே மட்டும் இல்லாமல் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், ஒவ்வொருவருடன் சேர்ந்து வேலை பார்க்கும் அலுவலகங்கள், இவர்களுக்கு இடையில் கூட ஒரு வியாபாரம், கூட்டு தொழில், இவைகளில் கூட சஷ்டாஷ்டகம் பொருந்திய நண்பர்கள் கூட்டு தொழில் செய்வார்கள். இப்படி பெரிய ஒரு கம்பெனியில் பல 1000 பேருக்கு வேலை கொடுக்கும் முதலாளிகள் சரிந்ததற்கு காரணம் அவர்களிடம் வேலை செய்த முக்கிய பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் தசா புக்திநாதன் சஷ்டாஷ்டக தோஷத்தில் இயங்கும் பொழுது ஒரு தனி மனிதனான அந்த உரிமையாளர் ஓனருக்கு அந்த முழு பலனும் கிடைக்காமல் அவர்களுடைய ஜாதக பலனே அந்த முதலாளியை பாதிக்கும், தாக்கும். அதனால்தான் பெரிய பெரிய தொழில் செய்தவர்கள் தானம் செய்திருப்பார்கள், தர்மம் செய்திருப்பார்கள், பெயர் பெற்றிருப்பார்கள். அந்த இடத்தையே விட்டு இடம்பெயர்ந்து வேறு இடத்தில் தொழிலை மாற்றி அமைத்து அவருடைய தலைமுறை முடிந்து 3ஆம் தலைமுறைக்கு கூட சென்றிருந்து அப்படிப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காரணம்,
ஒரு நல்ல குரு இல்லாமையால் இது நடந்திருக்கும். ஆகையினால் இதை பற்றி விளக்கமாக சொல்லப்போனால் அது பெரும் புராணம். அந்த புராண கதை இங்கு தேவையில்லை. இதற்கு நீங்கள் தீர்வு காண்பதற்காக எளிமையாக அமைவது சாந்த நாயக வேலவன் வழிபாடு. மனம் கமழும் 6 இதழ்கள் கொண்ட 8 முழ பூச்சரங்களை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நாளை அலங்காரமாக சூட்டி சுக்கிர அமிர்த அபிஷேகம் ஆராதனையுடன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதே சாந்த நாயக வேல வழிபாடு. இதை பலமுறை நாம் சொல்லி வருகின்றோம். கருப்பு பார்டர் வைத்த நீல வண்ண 9 முழ சேலைகளையோ அல்லது நீல பார்டர் வைத்த கருப்பு வண்ண 9 முழ சேலைகளையோ அம்பாளுக்கு சாத்தி வழிபட்டால் பிறகு 7 சுமங்கலிகளுக்கு அதேபோல் மேற் சொன்ன வண்ணங்களில் சேலைகளை மனமாற சேலை ரவிக்கை இவைகளெல்லாம் வைத்து தாம்பூலங்களெல்லாம் வைத்து மனசார தானம் அளித்தால் இந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் விளையும் துன்பங்களை கண்டிப்பாக களைய முடியும். சிறு வயதுக்காரர்கள் இதை கேட்பதும் கிடையாது. அப்படியே கேட்டாலும் நம்பிக்கையுடன் செய்வது கிடையாது. பெரும் வயதை கடக்கும் பொழுது சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனை என்று சொல்வார்களே, அப்படி வாட்டி வதைக்கும் நிலை ஒரு நாள் இல்லை என்றால் 1 செகண்ட் 1 நிமிடத்தில் ஆட்டி படைக்கும். எத்தனை படைத்து பல குடும்பங்கள் மனவேதனையுடன் திகழ்கின்றார்கள். அப்போதைக்கு இப்பொழுதே நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே எந்த திசை நடக்கின்றதோ அதற்கு அஷ்டமாதிபதியான புக்தி நடந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் இடையே ராசி 8ஆம் இடத்தில் சந்திரனோ 6, 8 சந்திரன் அமையும் போது சஷ்ட அஷ்டகம் என்று சொல்வார்கள். அதை இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம். நாளை சாந்த நாயகன் அந்த சாந்த வேல நாயகன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் இருந்தாலும் பெரும் மனக்கலக்கங்கள், குழப்பங்கள், சண்டை சச்சரவு இவைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குருவருளால் இறை வழி நன்றாக கிடைக்கும். இப்படி வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற அஷ்டமி தேதி சேரும் நாட்களிலே இப்படி நீங்கள் செய்யும்பொழுது மிக மிக வேகமாக துரிதமாக நல்ல பலன்களை தரும். ஆகையினாலே நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் முதல் இரவு 11 மணி 17 நிமிடம் வரை இப்படி வெள்ளிக்கிழமையுடன் அஷ்டமி சேர்ந்து வருகிறது. மேலும் போராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருகின்ற பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடாத நாளும் வருகின்றது. சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ தான தர்ம காரியங்கள், கோவில் காரியங்கள், இறை சேவைகள், தர்மங்களை மட்டும் செய்யவும். சொந்தமாக எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம். பயணங்களை தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்கள், புது பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், நகைகள் இவைகளில் இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, அதற்கு முன்பணம் அட்வான்ஸ் போடுவது, ஒப்பந்தம் எக்ரிமெண்ட் போடுவது இவைகளை தவிர்த்தால் எதிர்காலத்தில் நன்மையாக இருக்கும். கூடாத நாளில் செய்த எந்த காரியமும் கடைசியில் பெரும் தோல்வியில் முடிவடைந்ததை பல லட்சம் பேர் உணர்ந்து வருகின்றார்கள். இருந்தாலும் இப்பொழுது நாம் விழித்து கொள்வோமே, எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.